சால மீன் தான் வாங்கியிருக்கு. சால மீன் எப்படி க்ளீன் பண்ணி கறிவிக்கையாக பொரிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் போட போகிறேன். மீனில் வந்து எப்போவுமே வந்து சால மீனாக எந்த மீனாக இருந்தாலுமே வாங்கும்போது தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் போட்டோம்னா கழுவு லேட்டாயினாலும் ஒன்றும் செய்யாது. அதேமாதிரி சால மீனில் உள்ள செதில் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மேலே உள்ள செதில் எல்லாத்தையும் பரண்டிக்கிட்டு நம்ம மேலே உள்ள பண்டியை நறுக்கி வயிறு தலைலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வச்சோன்னா செதில் எடுக்க ஈஸியாக இருக்கும். மீன் வந்து பிய்யாமல் வரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்க அந்த அசடு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். கத்திரியால் எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியிலே நானாக வந்து எடுத்துக்கிடுவேன். ஏன்னா நமக்கு தோட்டம்லாம் இல்லாதனால வெளியே கொண்டு தான் ஊற்றணும் அப்பார்ட்மெண்ட்னால். அதனால் நீங்களும் அதே போல் ஃபஸ்ட்டு இதிலே நல்லா முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா மீதி உள்ளதை வந்து சிங்கில் நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். இந்த வேஸ்ட்டோடு சேர்த்து ஊற்றும்போது சிங்கு நாரும். அதனால் நம்ம கழுவி எடுத்து நீட்டாக வச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணிலே நான் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் அவ்வளோத்தையுமே எடுத்துருவேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா வயிற்று பக்கம் கையை விட்டு நல்லா பிச்சு எடுத்தோமாக்கும் உள்ளே இருக்க அந்த அசடு எல்லாமே நமக்கு நீட்டாக வந்துடும். வந்தப்புறம் அதெல்லாம் ரெண்டாவது ஒரு 4 தண்ணியோ 5 தண்ணியோ வச்சு நம்ம கழுவிக்கிடலாம். ரொம்ப ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்க மீனாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நம்ம உரசி கழுவினோம்னா மேலே இருக்க அந்த 1 2 செதில் அந்த வலுவலுப்பு எல்லாமே போயிடும். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தனால இன்றைக்கி நான் வந்து உப்பு போட்டு உரசலை சாதாட்டு தான் நான் வந்து கழுவி எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி பொரிக்க ப்ராசஸிங்கில் தான் நான் இருக்கேன். 50 ரூபாய்க்கு தான் இந்த சால மீன் வாங்கியிருந்தேன். 50 ரூபாய்க்கு எங்கள் ஊரில் வந்து கிலோ கணக்கில் தான் கிடைக்கும். அதனால் வந்து 1/4 கிலோ வந்து 50 ரூபா. 10 மீன் தான் இருந்து அப்படி கொசுரை எல்லாம் போட்டு ஒரு 15 மீன் கிடச்சி கழுவி நல்லா நீட்டாக எடுத்தாச்சு. வயிற்று பக்கம் பார்த்துருப்பீங்க நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இந்த டைமில் இன்றைக்கி பொரிக்கிறதுனால மீனில் 2 பக்கமும் கோடு போட்டுக்கிடலாம். இப்படி கோடு போட்டோம்னா பொரிக்கும் போது மசாலாவும் நல்லா இறங்கும். அந்த பொரிக்கிறதுக்கும் நல்லா உள்ளே வர அழகாக பொரியும் மீன். வேகாமலாம் இருக்காது. நல்லா டீப்பாக அழகாக பொரிஞ்சு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு கோடு போட்டோம்னா நமக்கு ரொம்ப மசாலா பிடிச்சி ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கழுவி முடிஞ்சோடனே மீனை நல்லா நீட்டாக்கிட்டு வத்தல் தேவையானவங்களுக்கு உரப்பு தேவைப்பட்டாலும்னா அதுக்கு தகுந்தாற போட்டுக்கலாம். வத்தல், மஞ்சள் பொடி, அது கூட வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் மீன் வந்து பொரிக்கும்போது அந்த எண்ணெயிலேருந்து புகைச்சல் வராது. அதுபோல் வந்து அந்த மசாலா வந்து அந்த மீன்லேருந்து கலண்டு போகாது. நல்லா அழகாட்டு டீப்பாக வந்து பொரியும் போது அந்த மசாலாலாம் அப்படியே இருக்கும். பார்க்க நல்லா கலராட்டும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெளுத்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதனால் நான் வந்து எது பொரிக்கிறதுனாலுமே கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா யூஸ் பண்ணுவேன். கார்ன்ஃப்ளவர் போடும்போது நமக்கு இருமல்லாம் வராது பொரிக்கும்போது. அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்பப்போ எவ்வளோ எண்ணெய் தேவைக்கு தான் எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறது. ஏன்னா பழைய எண்ணெயெல்லாம் எடுக்காதனால சின்ன மீன் பொரிக்கிறதுனே தனி சட்டி தான் இது. அதில் வச்சு நம்ம தேவைக்கு எதில் மீனை பொரித்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் சால மீன் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் கழுவி பொரித்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுபோல் வேறு ஒரு சமையல் குறிப்பில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எப்படி எல்லாம் சால மீன் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு, இப்போ கிலோ கணக்கில் கிடைக்குமோன்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.